குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுற மூடில் நம்ம எல்லோரும் இருக்கோம். அப்போ நம்ம அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னாவே இந்தியாவில் அதை ஒரு சோஷியல் எப்படி யூஸ் பண்ணணும், எல்லாரையும் ஒற்றுமையாக வச்சுக்கிறதுக்கு, இந்த மாதிரி இதில் தான் அதை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூடவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட உழைப்பு முடிஞ்சு ஒரு ரெக்ரியேஷனாகவும் நம்ம பண்டிகைகளெல்லாம் கரெக்டாக அமைச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதில் பிள்ளையார் 6 விதமான ஃபாலோவர்ஸ், 6 விதமான கடவுளை கும்பிடுறவங்கள பற்றி சொல்லியிருக்கு நம்மளோட இதில். வைணவம், சைவம், அந்த மாதிரி கணாதிபத்தியம்னு சொல்லுவாங்க பிள்ளையார் ஃபாலோ பண்ணுறவங்க. அதுதான் ரொம்ப சிம்பிளஸ்டான மெத்தட். ஏன்னா பிள்ளையார் ரொம்ப ஈஸியாக அவரை நம்மளால் வழிபட முடியும். ஒரு குழந்தைங்க பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் சாணி இருக்கு இல்லையா, மாடோட சாணியில் பிடிச்சி வச்சு பிள்ளையாராக கும்பிடுவோம். அதே மாதிரி எந்த ஒரு பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் பொடியை ஒரு இது மாதிரி பிடிச்சி வச்சுட்டு அதே பிள்ளையாராக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கும்பிட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அவர் இருக்கிற இடமும் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தடியில், ஒரு ஆத்தோரத்தில், அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அவர் ரொம்ப சிம்பிளாக எல்லாருனாலையும் ரீச் பண்ணக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கார். அதே மாதிரி இந்த ஆத்தோரத்தில் இருக்க பிள்ளையாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் திருப்பியும் குழந்தைங்கள்லாம் போய் அவருக்கு தண்ணி ஊற்றி பூஜை பண்ணி அவங்க கையால் பண்ண முடியும். மற்ற கடவுளுக்கெல்லாம் பண்ண முடியாத ஒரு விஷயத்த நம்மளால் பிள்ளையாருக்கு பண்ண முடியும். அவ்வளோ ஈஸியாக ரோட்டில் அங்கே போகிற வழியில் அருகம்புல் எடுத்துகிட்டு போய் எருக்கப்பூ எடுத்துகிட்டு போய் அவருக்கு பூஜை பண்ண முடியும். அந்த மாதிரி அவர் ரொம்ப ரீச்சபிளான எல்லாருக்குமான கடவுளாக இருக்கார். இந்த பிள்ளையார் சதுர்த்தியை நிறைய அர்த்தங்களோட கொண்டாடியிருக்கோம் முன்னாடி. அது என்னன்னு தெரிஞ்சு கொண்டாடலான்றதுக்காக தான் இப்போ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். அந்த காலத்தில் இந்த சீசன் மாறும்போது நம்மளுக்கு இப்போ மழை வர தொடங்குற காலம். அந்த டைமில் நம்ம குளம், ஆறு, அங்கெல்லாம் களிமண் அடியில் பேஸ் இருந்தால் தான் அந்த தண்ணி பூமிக்குள்ளே இறங்கும். அதுக்காக தான் இந்த களிமண்ணில் பிள்ளையார் பண்ணி வீட்டில் கும்பிட்டு எல்லோரும் கொண்டு போய் நீர்நிலைகளில் அதை கரைச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நம்ம அதோட ரீசன் பின்னாடி இருக்கிறது தெரியாமல் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி க்ளே, உண்மையான களிமண் இல்லாமல் வேறு மெட்டீரியல்ஸ்லாம் பிள்ளையார் பண்ணி அதுக்கு நிறையா கெமிக்கல் பெயிண்ட்ஸ் எல்லாம் அடித்து அதை கொண்டு போய் நீர்நிலைகளில் கரைச்சி அதை அசுத்தப்படுத்துகிறோம். அப்படி இல்லாமல் நம்ம முன்னாடி எதுக்கு இது எப்படி சோஷியலாக இதை யூஸ் பண்ணாங்களோ, என்வாயன்மெண்டலாக இதை கொண்டாடினாங்களோ, அதே மாதிரி நம்ம அதையே கடைப்பிடிக்கணும் அப்படின்றது தான் இப்போ காலநிலைக்குள்ள தேவையாகவும் இருக்குது. இது ஹெல்த் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நம்ம வெயில் காலத்தில் நீராகாரமாக எடுத்துகிட்டு இருந்திருப்போம், பழங்கள், ஜூஸு, அந்த மாதிரியெல்லாம். அதிலிருந்து அடுத்த சீசன் மாறும்போது நம்மளுக்கு ஆடி மாதத்தில் விரதங்கள், கூழ், அந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி உணவு சாப்பிட்டோம், நிறையா விரதமெல்லாம் இருந்தோம். அதை தாண்டி இப்போ அடுத்தது நம்ம பண்டிகை காலத்துக்குள்ளே வரும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய அடுத்தடுத்து பண்டிகைகளாக வரும். நம்ம உடல் இந்த கால சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அது மாதிரி ஆகாரமெல்லாம் அதை பிரசாதமாக படைச்சி அதை நம்ம எடுத்துக்குவோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த கூழ் குடித்த சீசனுக்கு அடுத்தது நம்மளுக்கு வரக்கூடிய பண்டிகையில் விநாயகர் சதுர்த்தி ஒன்று. இதில் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை, அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதம், லட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா அரிசி மாவில் ஆவியில் வேக வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்நாக். இந்த காலத்தில் குழந்தைங்க பிஸ்கட்டு, சாக்லேட்லாம் சாப்பிட்றத விட இது ஒரு ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்ல ஸ்நாக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலயமா ஹெல்த்து, ஒற்றுமை, என்வாயன்மெண்ட் பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இந்த பிள்ளையாரோட பக்தியை ஈஸியாக அவங்கள ஃபாலோ பண்ண வைக்க முடியும். வீட்டில் அவரோட சிலை ஒன்று வச்சுட்டு டெய்லி அவங்களே போய் அருகம்புல் பறிச்சுட்டு வைக்கிறது. அவரோட மந்திரமுமே பார்த்திங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக படிச்சுக்கிறதுக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலத்தில் இந்த கொஞ்ச நேரம் கூடி அமைதியாக உட்கார முடியாத சூழ்நிலை குழந்தைங்களுக்கெல்லாம் இருக்குது இல்லையா, நிறையா பிரச்சனைகள் இருக்குது, அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல.
அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஓம் கும் கணபதியே நமகங்கிற மந்திரம் சொன்னால் அவங்க ஓரளவுக்கு அந்த ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறத கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கணபதி வந்து மூலாதார சக்கரத்தோட கடவுள். அதுதான் நம்மளோட கான்ஷியஸ்னஸோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனும் என்னென்ன ஸ்டேஜஸ் வரணும் அது எல்லாமே ஃபைனலி வந்து கடவுள் தன்மை அடையிறதுக்கு தான். அதோட முதல் ஸ்டேஜ் தான் மூலாதார சக்கரம். அங்கேருந்து தான் குண்டலினி சக்தி எந்திரிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மூலாதார சக்கரத்துக்கு அதிபதி தான் பிள்ளையார். அவரோட மந்திரம் சொல்கிறது, தலையில் கொட்டிக்கிறது, அவரை சாமி கும்பிடும்போது அவருக்காக நம்ம பண்ணுற விஷயங்கள் கூடி அதில் நிறைய மீனிங் இருக்குது. இந்த தலையில் கொட்டுறப்போ நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தில் சில நல்ல கெமிக்கல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. அதனால நம்ம மெமரி இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி அவருக்கு போடுற தோப்பு கரணம் தான் வந்து இப்போ சயின்டிஃபிக்காக வந்து பிரெயின் யோகான்னு சொல்கிறாங்க. நம்ம பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக டெய்லி அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு முன்னாடியே அந்த காலத்துலேருந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டவை. நம்ம அதெல்லாம் மறந்துருக்கோம். அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ஹெல்த்து, சொசைட்டி, என்வாயன்மெண்ட் எல்லாத்தையும் நல்லா மெயின்டைன் பண்ணுவோம்.